மாட்டுக்கறி பிரியாணியை நவாஸ்கனி எம்பி போய் புனிதமிக்க முருகர் மலையில் சாப்பிட்டா அவரை வந்து வாழ்த்தி வரவேற்று பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விடுறாங்க. ஏன்னா அவர் திமுகவுடைய ஆதரவு பெற்ற எம்பி, நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒரு தேசியவாதி. இவ்வளவுதான் காவல்துறை பார்க்குற பார்வை. அதே மாதிரி தான் அந்த விஷயத்திற்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது. அது திருப்பரங்குன்றம் மலைதான், அந்த மலை புனிதமானது தான், அங்க இருக்கக்கூடிய தர்காவை பொறுத்தவரை அது வழிபாடு நடக்கல, எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு இவ்வளவு அழகா தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. இப்ப மறுபடியும் என்ன பிரச்சனை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, நியாயமாக தீபம் ஏற்றுவது என்பது 2ஆம் உலகப் போர் வரைக்கும் அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய புனிதமிக்க மலையின் உச்சியில் தான் தீபம் ஏற்றப்பட்டிருந்தது. ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறை அவர்கள் வந்து 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் ஏற்றக்கூடாது என்று அவர்கள் தடை செய்தார்கள். அன்னைக்கு ஆங்கிலேயருடைய ஆட்சி பெரிய அளவுக்கு எதிர்க்க முடியல, அதனால அங்க தீபம் ஏற்ற முடியல. நியாயம் இருக்கு. நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளான பிறகு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் திருப்பரங்குன்றத்தினுடைய புனிதமிக்க மலையில அந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கென்று இருக்கிற இடத்துல தீபத்தை ஏற்றணும்னு அந்த இந்து மக்கள் கேட்டா அதற்கு அனுமதி இல்லை. அதுக்கு கோர்ட்டுக்கு போகணும், அவங்க போராடணும், அவங்க வந்து கஷ்டப்படணும்னா இது கேவலமா இல்லையா?